screen is visible, right? View அப்படிங்கிறது என்னது? Database object. View எதுக்காக? கொரிய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக views யூஸ் பண்ணுவோம். ஓகே. என்ன பர்பஸ்க்காகப்பா கொரிய ஸ்டோர் பண்ணி வைப்போம்? ஆன்லைன்ல உள்ளவங்க யாரும் வாய் திறக்க மாட்டீங்களா? வியூ என்ன பண்ணுன்னு சொன்னா தான் நான் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆவேன். சொல்றேன். It will save the query. என்ன பண்ணும்? வியூ என்ன பண்ணும்? It will save the query. query சேவ் பண்ணும். எத்தனை டைப் ஆஃப் வியூ இருக்கு? 2 types. என்னென்ன டைப்? Single and complex. சிம்பிள் வியூ எதுக்காக? காம்ப்ளெக்ஸ் வியூ எதுக்காக? Simple is used for variables and complex is used for functions. சிம்பிள் வியூ என்ன ஸ்டோர் பண்ணும்? Variables. from class var class மட்டும் இருந்தா என்ன பண்ணும்? சிம்பிள் வியூ ஸ்டோர் பண்ணிக்கும். காம்ப்ளெக்ஸ் வியூ அப்படிங்கறது எப்போ சொல்லுவோம்? ஒரு queryல ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணனா அது என்னது? Functions யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் வியூ. அடுத்து வியூ ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் என்னன்னு இருக்கு? வியூ ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் என்னன்னு இருக்கு? It is read only. With read only with check option. With read only அப்படிங்கிறது எதுக்காக? It can't manipulate it. Sorry. அது amend பண்ண முடியாது. View access வந்து we can't amend the view tables. Okay. சரி. With check option? With check option என்ன பண்ணும்? என்ன லிமிட் செக் பண்ணும்? எதுல கொடுக்கிற லிமிட் செக் பண்ணும்? ஓகே, நம்ம இன்சர்ட் பண்ற டேட்டாக்கு என்ன பண்ணிக்கலாம்? லிமிட் கொடுத்துக்கலாம். வித் செக் ஆப்ஷனோட நம்ம வியூ கிரியேட் பண்ணா நம்ம கிரியேட் பண்ற வியூக்கு என்ன பண்ணிக்கலாம்? லிமிட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த லிமிட்ல நான் இன்சர்ட் பண்ணா மட்டும் எனக்கு என்ன ஆகணும்? இன்சர்ட் ஆகணும், இல்லன்னா எனக்கு என்ன ஆகக்கூடாது? இன்சர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? சரி, நான் அடுத்தது என்ன? ஓகே, நான் இப்ப டேபிள்ல என்னென்ன பண்றேனோ எல்லாமே வியூல பண்ணலாமா? என்ன பண்ண முடியாது? ஏன் இண்டெக்ஸ் மட்டும் பண்ண முடியாது? virtual table. நம்ம டேட்டா நிறைய இருக்கிற ஒரு டேபிளுக்கு நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனா virtual table என்ன? நம்ம எந்த கண்டிஷன் சொல்ல போறோமோ அந்த கண்டிஷனுக்கு மட்டும் தான் டேட்டா வர போகுது. அதனால என்ன தேவையில்ல? இண்டெக்ஸ் தேவையில்ல. ஓகேவா? வியூக்கு வியூ கிரியேட் பண்ணலாமா? வியூல போயிட்டு ஒரு வியூக்கு வியூ கிரியேட் பண்ணலாமா? அந்த வியூக்கு வியூ கிரியேட் பண்ணலாமா? மல்டிபிள் ஆஃப் வியூ கிரியேட் பண்ணலாமா? ஓகே, இப்போ டிஎம்எல் ஆபரேஷன் வியூல பண்ணலாமா? டிடிஎல் ஆபரேஷன் பண்ணலாமா? நான் இப்ப டிஎம்எல் ஆபரேஷன் வியூல பண்ணனா அந்த டேபிள்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ரிஃப்ளெக்ட் ஆகுமா? பேஸ் டேபிள்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? நம்ம ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சனா அந்த இன்சர்ட் எதுல போய் இன்சர்ட் ஆகும்? ஒரிஜினல் டேபிள்ல என்ன ஆகும்? இன்சர்ட் ஆகும். ஓகேவா? பட் வியூல நான் என்ன பண்றேன்னா அது எதுலயும் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒரிஜினல் டேபிள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாரும் வியூல கிளியரா இருக்கீங்களா? வியூவை நான் போய் பார்க்கணும். வியூவை வந்து ஆரக்கிள் டிக்ஷனரி டேபிள்ல பார்க்கணும்னா டேபிள் நேம் என்னது? ஓகே, நான் செலக்ட் கொரியில எப்படி போட்டு பார்க்கலாம்? டேபிளுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? வியூ நேம் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுவே நான் ஒரு டேபிள்ல போய் பார்க்கறோம் அப்படினா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் வியூஸ்ல போய் நான் என்ன வியூ கிரியேட் பண்ணிருக்கேன், பர்టిక్యులர் டேபிளுக்கு என்ன வியூ கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? சரி, வியூல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? வியூ டிரா பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? drop view view name. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் என்ன எடுக்கலாம்? நெக்ஸ்ட் ஒன் வந்து மெட்டீரியலிஸ்ட் வியூ ஒன்னு எடுக்கலையா?
மெட்டீரியலிஸ்ட் வியூ போட்டுக்கோங்க. அடுத்தது என்னது மெட்டீரியலிஸ்ட் வியூ அப்படின்னு போட்டுக்கோங்க. மெட்டீரியலைஸ்ட் வியூ. ஓகேவா? என்னது மெட்டீரியலைஸ்ட் வியூ. ஓகேவா? இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the snapshot of your query result. It is a snapshot of the query result. ஓகேவா? சரி, நம்ம வியூ எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு லார்ஜுக்கு எழுதுவேன். அந்த லார்ஜுக்கு போய் நான் எதுல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன்? வியூல சேவ் பண்ணி வச்சுப்பேன். நான் அந்த லார்ஜுக்கு வியூல சேவ் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா எனக்கு என்னது திருப்பியும் டெவலப்பிங் டைம் என்ன ஆகும்? சேவ் ஆகும். அப்ப எப்பெல்லாம் அந்த ரெக்யர்மெண்ட் வருதோ அப்பெல்லாம் நான் எதுல போய் பார்ப்பேன்? வியூக்குள்ள போய் பார்ப்பேன். எப்பெல்லாம் எனக்கு அந்த ரெக்யர்மெண்ட் வருதோ அப்பெல்லாம் எதுக்குள்ள போய் பார்ப்பேன்? வியூக்குள்ள போய் பார்ப்பேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வியூ எதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம்? வியூ வந்து கொரி மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். டேட்டாவை சேவ் பண்ணி வச்சிருக்குமா? சேவ் பண்ணி வச்சிருக்காது. அதனால வியூல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன? அது மெமரி ஸ்பேஸ் என்ன பண்ணாது? ஆக்குபை பண்ணாது. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு வர போறோம்? மெட்டீரியலைஸ்ட் வியூக்கு வர போறோம். எதுக்கு வர போறோம்? மெட்டீரியலைஸ்ட் வியூக்கு வர போறோம். இந்த மெட்டீரியலைஸ்ட் வியூ என்ன பண்ணும் அப்படின்னா இது என்ன பண்ண போகுது அப்படின்னா டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ண போகுது. எப்படி பண்ண போகுது அப்படின்னா நான் ஒரு கொரி எழுதுவேன். அந்த கொரிக்கான டேட்டா மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோ. என்னது? ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோ. ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது தான் அது ஸ்னாப்ஷாட். ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி நான் ஒரு கொரிக்கு மெட்டீரியலிஸ்ட் வியூ அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த கொரியில ரிசல்ட் இருக்கும்ல அந்த ரிசல்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்கும் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது தான் அது மெட்டீரியலைஸ்ட் வியூ. என்ன வியூ? மெட்டீரியலைஸ்ட் வியூ. ஓகேவா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? மெட்டீரியலைஸ்ட் வியூ நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணாதங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சில இது டேட்டா பேஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வியூ கிரியேட் பண்ண பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சிஎம்டி நம்ம வந்து கண்ட்ரோல் ஆர் கொடுத்து சிஎம்டி கொடுத்து எதுக்கு போவோம்? எஸ்கியூஎல் பிளஸ்க்கு போவோமா? எஸ்கியூஎல் பிளஸ்ல போயிட்டு sys/admin as sysdba அப்படி கொடுத்து grant create materialist view to HR. என்னது? பர்மிஷன் கொடுங்க. மெட்டீரியலிஸ்ட் வியூ கிரியேட் பண்றதுக்கு HR யூசருக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம HR ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணிட்டு வெளில வந்துரும். ஓகேவா? இதை நான் சொல்றேன். இப்போ வியூ கிரியேட் ஆகலைன்னா நான் அதுக்குள்ள போறேன். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன்ல எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. சீக்வென்ஸ் எடுத்துட்டேனா உங்களுக்கு? எடுத்துட்டேனா? எடுக்கலையா? எடுக்கல மேம். பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? create or replace view view name. replace கொடுக்கலனா வர்க் ஆகுமா? வர்க் ஆகும். சரி, இப்போ மெட்டீரியலிஸ்ட் வியூ கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படினா மெட்டீரியலைஸ்ட் வியூ. என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் மெட்டீரியலைஸ்ட் வியூ அப்படிங்கிறது கொடுக்கணும். மெட்டீரியலைஸ்ட் வியூ வியூக்கு என்ன கொடுக்கணும்? கண்டிப்பா ஒரு நேம் கொடுக்கணும். mvw ன்னு கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? mvw ன்னு கொடுக்கிறேன். as நான் என்ன சேவ் பண்ண போறேன் அப்படினா select star from என்ன சேவ் பண்ண போறேன் அப்படினா greens அப்படிங்கறது சேவ் பண்ண போறேன். என்ன சேவ் பண்ண போறேன்? greensங்கறத சேவ் பண்ண போறேன். ஓகேவா? ரெக்கார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இங்க என்னது? இந்த என்னோட மெட்டீரியலைஸ்ட் வியூவோட சின்டாக்ஸ் என்னது? create materialized view. வியூக்கு என்ன நேம் கொடுக்கிறேன்? mvw நேம் கொடுத்துட்டேன். as நான் என்ன கொரியல்ல சேவ் பண்ணிருக்கேன்? select star from greens. இப்போ இந்த வியூல என்ன சேவ் ஆயிருக்கும் அப்படினா இந்த கொரி சேவ் ஆயிருக்காது. இந்த கொரியில ஒரு ரிசல்ட் இருக்கும்ல அந்த ரிசல்ட் தான் என்ன சேவ் ஆயிருக்கும்? இந்த கொரியில வர ரிசல்ட் எனக்கு சேவ் ஆயிருக்கும். அப்ப இந்த கொரியில என்ன ரிசல்ட் வரும்?
ரிசல்ட் வந்திருக்கு 19 எத்தனை ரோ வந்திருக்கு 19 ரோ வந்திருக்கு அப்ப இப்போ என்னோட இது டேபிள் நேம் என்னது MPW ரிசல்ட் வந்துருச்சு அதுக்கு என்ன வந்துருச்சு ரிசல்ட் வந்துருச்சு சரி இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் ரிவ்யூவை போய் எப்படி நம்ம செக் பண்ணலாம் மெட்டீரியல்ஸ் ரிவ்யூ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா select chart from என்ன கொடுக்கணும் அப்படின்னா user underscore என்ன கொடுக்கணும் அப்படின்னா mview ன்னு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் mview ன்னு கொடுக்கணும் ஓகேவா ஓகேவா எனக்கு என்னது m views ஓகேவா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படினா இந்த மெட்டீரியல்ஸ் வியூ எனக்கு என்ன ஆயிடுச்சு கிரியேட் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் ஆயிடுச்சு ஓகேவா இந்த வியூல என்ன ஆயிருக்கும் டேட்டா சேவ் ஆயிருக்கு இந்த வியூல என்ன ஆயிருக்கும் டேட்டா சேவ் ஆயிருக்கும் என்னென்ன டேட்டா சேவ் ஆயிருக்கோ அதெல்லாம் எனக்கு என்ன ஆகும் அப்படினா எனக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆயிடும் ஓகேவா புரியுதா நோட் பண்ணிக்கங்க வியூ எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கங்க சரியா MView ன்னு கொடுக்கணும் மெட்டீரியல்ஸ் வியூஸ் ன்னு கொடுக்க கூடாது MView ன்னு கொடுக்கணும் ஓகேவா சரி இல்லனா எப்படி போய் பார்க்கலாம் அப்படினா select start from underscore என்ன கொடுக்கலாம் அப்படினா snapshot கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் snapshot கொடுக்கலாம் ஓகேவா snapshot கொடுத்தால எனக்கு என்ன வந்துரும் அப்படினா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும் சேம் ரிசல்ட் வந்துச்சா user underscore mviews கொடுக்கலாம் இல்ல என்ன கொடுக்கலாம் user underscore snapshot கொடுக்கலாம் இது ரெண்டும் என்ன டேபிள் பா Oracle dictionary table இது ரெண்டும் என்ன டேபிள் Oracle dictionary table Oracle dictionary table மொத்தம் எத்தனை இருக்கு 15 டேபிள்ஸ் இருக்கு அதுல என்ன டேபிள்ஸ் இது வரைக்கும் பார்த்திருக்கோம் user underscore tables user underscore index next என்னது user underscore constraints next user underscore views user underscore materialist views ஓகேவா சரி அப்ப நமக்கு எதெல்லாம் செக் பண்ணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் user underscore கொடுத்துக்கலாம் இது எல்லா db ல உள்ள எல்லாமே வரணும்னா என்ன கொடுக்கணும் எனக்கு எல்லாமே வரணும்னா என்ன கொடுக்கணும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க No. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யோசிச்சு எனக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க சரியா சரி இப்போ நான் இந்த வியூ மெட்டீரியல்ஸ் வியூல சரி இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் வியூ என்னதுப்பா இங்க என்ன நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்பேன் இல்ல இந்த வியூல என்ன ஸ்டோர் ஆகும்னு கேக்குறேன் டேட்டா மட்டும் ஸ்டோர் ஆகும் அப்போ நான் இந்த வியூவை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணலாமா இன்சர்ட் பண்ண முடியுமா வியூவை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா என்ன டேபிள் நம்மள்ட்ட இருந்துச்சு கிரீன்ஸா இப்போ இந்த டேபிள்ல எனக்கு என்ன இருக்கு டேட் காலம் இருக்கு ஓகேவா இப்போ இந்த அந்த காலம்ல போய் என்னால இன்சர்ட் பண்ண முடியுமா வியூ நேமை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண முடியுமா இன்சர்ட் பண்ண முடியாதா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் பண்ணலாமா ஷூரா பண்ணலாமா பண்ணி பாருங்கன்னு சொல்றியா பண்ணி பார்க்க எனக்கு தெரியாதா இன்சர்ட் பண்ண முடியுமா பண்ண முடியுமா பண்ண முடியாதா
என்ன சொல்லுது? இது வந்து என்ன ஆகாது எனக்கு, என்ன ஆகாது இது? சரி சாரி. என்ன சொல்லுது? நாட் 1 minute. இப்ப சொல்லுங்க, இதுதான் கரெக்டான எரர். டேட்டா மேனிபுலேஷன் ஆபரேஷன் லீகலா என்ன பண்ண முடியாது. இந்த வியூக்கு நான் என்ன பண்ண முடியாது, டேட்டா மேனிபுலேஷன் பண்ண முடியாது. ஏன்? நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது கொரி இல்ல, நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது என்ன இல்ல, கொரி இல்ல, நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது என்னது, டேட்டா. டேட்டால போய் நம்ம இன்சர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. டேபிள் என்னால என்ன பண்ண முடியாது, மெட்டீரியலைஸ்டு வியூல டிஎம்எல் ஆபரேஷன் டிடிஎல் ஆபரேஷன்லாம் பாசிபிள் கிடையாது. மெட்டீரியலைஸ்டு வியூல என்ன கிடையாது, டிடிஎல் ஆபரேஷன் டிஎம்எல் ஆபரேஷன் பாசிபிள் கிடையாது. ஓகேவா? சரி, நான் இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன், இந்த கிரீன்ஸ் டேபிளோட ரிசல்ட் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிரீன்ஸ் டேபிளோட ரிசல்ட் நான் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா, MU ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா? மெட்டீரியல்ஸ் வியூல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் இங்க ஏதாவது வேல்யூ இன்செர்ட் பண்ணேன்னு வைங்களேன், இப்போ கிரீன்ஸ் டேபிள்ல யூஸ் பண்ணி நான் ஏதாவது வேல்யூ இன்செர்ட் பண்ணேன் அப்படின்னா அப்ப இதுல உள்ளது வந்து நியூ ரிசல்ட்டா இருக்கும்ல. நம்ம இதுல ஏதாவது இன்செர்ட் பண்ணேன் அப்படின்னா இதுல என்ன இருக்கும், எல்லாமே நியூ ரிசல்ட்டா இருக்கும். அப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த டேபிள்ல என்ன இருக்கோ அது போய் என்ன ஆகணும், எனக்கு அந்த ரிசல்ட்லயே ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப ஏற்கனவே ஸ்கிரீன்ஷாட்ல போய் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அந்த ஸ்கிரீன்ஷாட்ல போய் ஏதாவது நம்ம மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்லி எப்படி இந்த ரெஃப்ரெஷ் மெத்தட் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதான் ரெஃப்ரெஷ் மெத்தடோட சின்டாக்ஸ். ஓகேவா? இதான் என்னது, எக்ஸிக்யூட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், எக்ஸிக்யூட் கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸிக்யூட் இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, dbms அப்படின்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், dbms underscore mview கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், dbms underscore mview கொடுத்து டாட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். டாட் என்ன கொடுக்கணும், ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். ஓகேவா? ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். டாட் என்ன கொடுக்கணும், ரெஃப்ரெஷ் கொடுத்து நம்ம எந்த வியூவை ரெஃப்ரெஷ் பண்ணணும்ப்பா, MVWங்கிற வியூவை ரெஃப்ரெஷ் பண்ணணும். எந்த வியூவை ரெஃப்ரெஷ் பண்ணணும், MVW. இந்த ரெஃப்ரெஷ்க்குள்ள ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, எந்த வியூவை ரெஃப்ரெஷ் பண்ணணும் கொடுக்கணும். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து சீன் கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா, கம்ப்ளீட்டா ரெஃப்ரெஷ் பண்ணு, இந்த வியூவை போயிட்டு என்ன பண்ணு, கம்ப்ளீட்டா ரெஃப்ரெஷ் பண்ணுன்னு சொல்லணும். எதுக்காக அந்த ரெஃப்ரெஷ் மெத்தட் எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு டேட்டாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டேட்டாவை டேபிள்ல இன்செர்ட் பண்ணேன் அப்படின்னா, அந்த டேட்டா என்னோட ஸ்கிரீன்ஷாட்லயே வந்து உட்காரணுங்கிறதுக்காக என்ன பண்றேன், இந்த கொரி யூஸ் பண்றேன். இது என்ன எதுக்காக, இந்த சின்டாக்ஸ் என்னோட MVயூலயும் வந்து ரிசல்ட்லயும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, டேட்டா வந்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அதுக்கு என்னது, எக்ஸிக்யூட் dbms underscore MView டாட் ரெஃப்ரெஷ். ரெஃப்ரெஷ்க்குள்ள எத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்கணும், ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். புரியுதா? என்ன ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இப்போ எனக்கு மெட்டீரியல்ஸ் வியூ கொரி பண்ணி பார்த்தா அந்த டேட்டா இருக்கணும். கரெக்ட்டா இருக்கா? நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? வியூஸ் மெட்டீரியலிஸ்ட் வியூல யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்காப்பா? மெட்டீரியலிஸ்ட் வியூவை எப்படி நம்ம டிராப் பண்ணலாம்? என்ன பண்ணும்? டிராப் மெட்டீரியலைஸ்டு வியூ, வியூ நேம் போடணும். என்ன பண்ணும்? டிராப் மெட்டீரியலைஸ்டு வியூ. எப்படி கிரியேட் பண்றதுக்கு இது போடுறோமோ, எப்படி கிரியேட் பண்றதுக்கு இது போடுறோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா டிராப் மெட்டீரியலைஸ்டு வியூ அப்படிங்கறத போடணும். ஓகேவா? வியூ நேம் என்னது? MVW. ஓகேவா? வியூ வந்து எனக்கு என்ன ஆயிடும்? டிராப் ஆயிடும். ஓகேவா? வியூ டிராப் ஆயிடுச்சா? மெட்டீரியல்ஸ் வியூ என்ன ஆயிடுச்சு? டிராப் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப வியூங்கிறது எதுக்காக? வியூங்கிறது எதுக்காக? மெட்டீரியல் வியூ என்ன பண்ணும்? டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். வியூ என்ன பண்ணும்? வியூல போய் நம்ம DML DDL பண்ணலாமா? மெட்டீரியல்ஸ்ல பண்ண முடியாது. ஓகேவா? கிளியரா? ஆன்லைன்ல உள்ளவங்க எல்லாரும் கிளியரா? ஆன்லைன்ல உள்ளவங்க எல்லாரும் கிளியரா? வேற என்ன இன்னும் பெண்டிங் இருக்கு? சப்குரிலாம் சாட்டர்டே சண்டேல சப்குரி இதெல்லாம் லாஸ்ட்ல எடுக்கிறேன். SQL plus கமாண்ட் எடுத்துட்டேனா? SQL plus கமாண்ட் என்ன எடுக்கலையா? அவ்வளவுதான். மெட்டீரியல்ஸ் வியூ அவ்வளவு சின்ன டாபிக் தான். வியூவும் மெட்டீரியல்ஸ்டியும் ஒரே டாபிக் தான். ஓகேவா? சி இங்க பாரு, எக்ஸ்டர்னல் டேபிளும் எக்ஸ்டர்னல் டேபிளும் SQL லோடரு பிளஸ் சப்குரி இது மூணும் நான் சாட்டர்டே சண்டே எடுக்கிறேன். சரியா? அபார்ட் ஃப்ரம் தட் வேற என்ன இருக்கு மிஸ்ஸிங்? சீக்வென்ஸ் மிஸ்ஸிங்கா? ஓகே. சீக்வென்ஸ் சினானிம் எடுக்கல. கரெக்ட்டா? சூடோ காலம்ஸ் எடுக்கல. ஓகேவா? சினானிம் பாப்போமா? சினானிமும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சினானிம் பார்க்கலாம். சரி, சினானிம்னு ஹெட்டிங் போட்டுப்போம். ஒரு நிமிஷம் தான்.
சரி, நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரியா? synonym is the alternative name for the database object. Synonym is alternate name for the database object. Okay ma? என்ன சொன்னாங்க? Synonym is alternative name for the database object. Online la note பண்றீங்களா? Synonym is alternative name for the database object. Okay va? Synonym name is used to hide the data object information. Synonym name is used to hide the object information and original database object name. Okay? First point என்ன நோட் பண்ணிருக்கீங்க? Synonym is alternative name for the database object. Okay va? Next one is what? Synonym name is used to hide the object information and original database object. Okay va? What is the third point? Third point is the DML operation is possible in synonyms. The DML operation is possible in synonyms. Okay? The DML operation is possible in synonyms. Okay? Next one is synonym has. Okay va? இதோட points முடிஞ்சிருச்சு. 3 points. 3 point தான். First point என்னது? Okay. Third point? Name. Okay. Third point? DML operation is possibly synonyms. Okay. There are two types of synonym. One என்ன அப்படினா private synonym, another one is public synonym. One என்னது private synonym, another one என்னது public synonym. Okay வா? Okay. DML எதுல possible? Synonymல possible. Okay. Synonymல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? DML operation, DDL operation பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? நீங்க டேபிள்ல என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? synonym ஒரு டேபிளுக்கு synonym கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா DML, DDL எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ synonym அப்படிங்கிறது என்ன அப்படினா இப்போ சப்போஸ் இப்போ synonymல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? என்ன டைப்ஸ்? public synonym, private synonym. Okay va? Public synonym, another one is what? Private synonym. Okay? Synonym, private synonym. சரியா? சரி. இப்போ synonym அப்படிங்கிறது என்ன அப்படினா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். synonym அப்படிங்கிறது என்னன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ synonym அப்படிங்கிறது என்னன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? இப்போ என்கிட்ட என்ன டேபிள் இருக்கீங்க? டேபிள் நேம் என்ன? எனக்கு இங்க இருக்கிற டேபிள் நேம் என்ன? இப்போ நான் சாரி எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கிறேன். select start from என்ன டேபிள் அப்படினா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிள். என்ன டேபிள்? எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிள். ஓகேவா? இது என்ன டேபிள்? எம்ப்ளாயீஸ் அப்படின்னு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. சரியா? இப்போ இந்த டேபிளை எங்க இருந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படினா HR ஸ்கீமால இருந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? எனக்கு இது ஒரு ஸ்கீமாப்பா. நான் இங்க வச்சிருக்கேன்ல, இது ஒரு ஸ்கீமா. சரியா? இப்போ நான் புதுசா இப்ப திருப்பி கனெக்ஷன் கொடுத்து XC1 அப்படின்னு கொடுத்தேன்னு வெச்சுக்கோங்களேன். XC1 அப்படின்னு கொடுத்து திருப்பி நான் இங்க HR இங்க திருப்பி என்ன கொடுக்க போறேன்? அட்மின் தான் கொடுக்க போறேன். இதுவே கம்பெனியா இருந்துச்சுன்னா என்ன அப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வேற ஒரு ஸ்கீமா. இது ஒரு ஸ்கீமா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணிருக்கேன்ல, SC அப்படிங்கிறது ஒரு ஸ்கீமா. இப்போ நான் அதை SC1 ன்னு கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இது இன்னொரு ஸ்கீமா. இப்போ கம்பெனியா இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்கீமாக்கு என்ன பண்ணுவாங்க? இன்னொரு யூசர் நேம், இன்னொரு பாஸ்வேர்ட் கொடுத்து
என்ன கிரியேட் பண்ணுவாங்க? இன்னொரு யூசர் நேம் இன்னொரு பாஸ்வேர்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? இன்னொரு யூசரை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்கிட்ட எத்தனை ஸ்கீமா இருக்கு? xcங்கிறது ஒரு ஸ்கீமா, xc1 அப்படிங்கிறது ஒரு ஸ்கீமா. இந்த xcங்கிறது வந்து யூசர்னு வச்சுக்கோங்க. இது வந்து HR ஸ்கீமா, இது வந்து வேற ஏதோ ஒரு ஸ்கீமா. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? ரெண்டு ஸ்கீமா இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? HR ஸ்கீமாவா கன்சிடர் பண்ணிக்கங்க. செகண்ட் இருக்கிறது வேற ஒரு ஸ்கீமாவா கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு எம்ப்ளாயி டேபிள் எங்கப்பா கிரியேட் ஆயிருக்கு? HR ஸ்கீமால எனக்கு இருக்கு. இந்த எம்ப்ளாயி டேபிள் எங்க இருக்கு? HR ஸ்கீமால தான் கிரியேட் ஆயிருக்கும். அப்ப இதே எம்ப்ளாயி டேபிள நான் இந்த ஸ்கீமாலயே கிரியேட் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன். இதே எம்ப்ளாயி டேபிள நான் இந்த ஸ்கீமாலயும் xc1 அப்படிங்கிற ஸ்கீமாலயும் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது ஒரு டேபிள் தானே. அதுக்கு என்ன எத்தனை ஓனர் பேர் இருக்குன்னா ரெண்டு ஓனர் பேர் இருக்கும். அதுக்கு எத்தனை ஓனர் பேர் இருக்கும்? ரெண்டு ஓனர் பேர் இருக்கும். ஒரு டேபிளோட ஓனர் நேம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்? டேபிளை ஃபில்டர் பண்றேன். என்ன பண்றேன்? ஜஸ்ட் என்ன பண்றேன்? டேபிளை ஃபில்டர் பண்ண போறேன். சரியா? ஜஸ்ட் டேபிளை ஃபில்டர் பண்ணிட்டு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா அப்ளை ஃபில்டர் கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? அப்ளை ஃபில்டர் கொடுத்து எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுக்க போறேன். ஓகேவா? எனக்கு எம்ப்ளாயிஸ்க்கு டேபிள் இருக்கா? இத போய் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்படி அவுட்புட் வருமா? இத போய் கிளிக் பண்ணா இப்படி அவுட்புட் வருமா? இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாடல் அப்படின்னு இருக்குல்ல, இத போய் கிளிக் பண்ணுங்க. சரி, இதுல அந்த இது இல்ல. ஓகே சரி. சரி, இங்க என்ன டீடைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த டீடைல் ஆப்ஷன்ல போயிட்டு இங்க ஓனர் அப்படின்னு இருக்கு. அந்த ஓனரோட நேம் என்ன இருக்கு? HR. இந்த டீடைல்ங்கிற ஆப்ஷன்ல எனக்கு ஓனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓனருக்கு நேரா பாத்தீங்கன்னா அந்த டேபிள எந்த யூசர்ல கிரியேட் பண்ணிருக்காங்களோ அந்த யூசரோட நேம் இருக்கும். அப்ப எம்ப்ளாயி டேபிளோட ஓனர் யாரு? HR. ஓகேவா? அதுலயே நான் எம்ப்ளாயி டேபிள புதுசா வேற ஒரு ஸ்கீமால கிரியேட் பண்ணேன்னா அப்ப அங்க என்ன இருக்கும்? அதோட ஓனர் யார் இருப்பாங்க? அந்த ஸ்கீமாவோட நேம் இருக்கும். அப்ப இது டேபிள் நேம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்ட்டா? டேபிள் நேம் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு மூணு ஓனர் இருக்கலாமான்னு கேட்டா இருக்க கூடாது. என்ன இருக்க கூடாது? ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு. இப்ப நான் இப்ப டேபிள் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அதே டேபிளோட அதே சேம் டேபிள் நேம நான் இன்னொரு ஸ்கீமால கிரியேட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஒரு டேபிள் நேமுக்கு என்னதான் இருக்கணும்? ஒரு ஓனர் தான் இருக்கணும். ஆனா அதே டேபிள் நேம நான் என்னவா கிரியேட் பண்ணிக்கலாம்? சினானிமா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இதையே இந்த இப்போ நான் அந்த டேபிள் நேம நான் சினானிமா கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு என்விரான்மெண்ட்ல எனக்கு அந்த டேபிள் வேணும். இன்னொரு ஸ்கீமால எனக்கு அந்த டேபிள் வேணும். ஆனா இதே டேபிள நான் இன்னொரு என்விரான்மெண்ட்ல சினானிமா கிரியேட் பண்ணாலும் அதோட ஓனர் யாரா தான் இருப்பாங்க? HR ஆ தான் இருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? இந்த டேபிள கிரியேட் பண்ணாம நான் என்ன கிரியேட் பண்ணிருப்பேன்? சினானிமா கிரியேட் பண்ணிருப்பேன். புரியுதா? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு புரியுதாப்பா? எஸ் மேம். எஸ் மேம். சினானிம் எதுக்காக? சினானிம் எதுக்காக? வேற ஒரு ஸ்கீமால ஒரு டேபிள் கிரியேட் பண்ணாலும் அங்க போயிட்டு அந்த ஓனர் வந்து அதே ஓனர் தான், ஒரு ஓனர் தான் இருப்பாங்க ஒரு டேபிளுக்கு. நம்ம வேற ஒரு ஸ்கீமால அந்த டேபிள் அதே டேபிள கிரியேட் பண்ணாலும் அங்க உள்ள போய் டீடைல்ஸை பார்த்தா ஓனர் நேம் அவங்களோட தான் இருக்கும். கரெக்டாமா? அது தப்பா சொல்லு. வேற யாரு கிளியரா தெரியும்? வேற யாருக்கு கிளியரா தெரியும்? வேற யாருக்கு கிளியரா தெரியும்? புரியுதுன்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், மண்டைய ரெண்டா பொளந்துருவேன். சொல்லுவியா சொல்ல மாட்டியாடா?
ஹலோ 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 நீங்களே ஒரு தடவை என்ன வேணா சொல்லுங்களேன். நானே ஒரு தடவை சொல்றதுக்கு தான் அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தேனா? நான் சொன்னேன் தப்புன்னு சொல்லிட்டீங்க. சரி நீங்களே ஒரு தடவை சொல்லுங்களேன். யாரும் சொல்லல. இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தர் கூட நான் சொன்னது புரியலையா? கேள்வி கேட்டோட எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டானுன்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சினானிம் கிரியேட் பண்ண போறேன். சினானிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் நேமுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் தருது. ஒரு டேட்டாபேஸ் நேமுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் தருது. சப்போஸ் ஒரு ஸ்கீமாவில் எனக்கு எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிள் இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சப்போஸ் இந்த ஸ்கீமாவில் இந்த ஹச்ஆர்ங்கிறது ஒரு ஸ்கீமா, சரியா? இந்த ஸ்கீமாவில் நான் கிரீன்ஸுங்கிற டேபிள் கிரியேட் பண்ணா அதோட ஓனர் யாரு? ஹச்ஆர். இதே வேற ஒரு ஸ்கீமாவில் நம்ம கிரீன்ஸ் கிரியேட் பண்ணனா அந்த ஸ்கீமால யார், அந்த ஸ்கீமாவோட யூசர் யாரோ அவங்க தான் ஓனர். அப்ப என்னோட டேபிள் நேம் கிரீன்ஸ் தான். இங்கேயோட டேபிள் நேம் என்னது? கிரீன்ஸ் தான். அந்த ஸ்கீமால என்னோட டேபிள் நேம் என்னது? கிரீன்ஸ் தான். இப்ப ஒரே டேபிளுக்கு 2 யூசர் நேம் இருக்கலாமா? 2 ஓனர் இருக்கலாமா? ஒரு கடைக்கு 2 ஓனர் இருக்க முடியுமா? ஒரு கடைக்கு 3 ஓனர் இருக்க முடியுமா? ஒரு கடைக்கு ஒரு ஓனர் தானே இருக்க முடியும், கரெக்டா? ஒரு கடைக்கு ஒரு ஓனர் தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு டேபிளோட ஓனர் என்னவா தான் இருக்கணும்? ஒரு யூசரா தான் இருக்கணும். அப்ப எனக்கு இன்னொரு ஸ்கீமாவிலையும் இந்த டேபிள் தேவைப்படுது. ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது? டேபிளா அதை கிரியேட் பண்ணக்கூடாது. என்னவா கிரியேட் பண்ணணும்? சினானிமா கிரியேட் பண்ணணும். அப்படி சினானிமா கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நான் இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த சினானிமுக்கு இங்க இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராண்ட் பர்மிட் கொடுக்கணும். இங்க இருந்து என்ன கொடுக்கணும்? கிராண்ட் பர்மிட் கொடுக்கணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? எதுக்காக இங்க இருந்து கிராண்ட் பர்மிட் கொடுக்குறோம்? நான் இங்க உள்ள டேபிள தான் என்ன பண்ண போறேன்? அந்த ஸ்கீமாவில அக்சஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் சொல்லணும். புரியுதா? அப்போ அந்த சினானிம்ல போய் நான் ஓனர் யாருன்னு பார்த்தா எனக்கு யார் தான் இருப்பாங்க? ஹச்ஆர் தான் இருப்பாங்க. சரியா? இப்ப புரியுதா ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு? எஸ் மேம். சொல்லுங்க, இப்ப சினானிம்ங்கிறது என்னன்னு சொல்லுங்க. அதாவது இப்போ என்னன்னா ஒரு இதுல ஸ்கீமால கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேக்குதா? சொல்லு சொல்லு. ஒரு ஸ்கீமால கிரியேட் பண்றோம்னா அதே வந்து இன்னொரு ஸ்கீமால அக்சஸ் பண்ணணும்னா சினானியம்ஸ் போடணும். சினானிம் கிரியேட் பண்ணணும். என்ன கிரியேட் பண்ணக்கூடாது? டேபிள் நேமே நான் திருப்பி அந்த டேபிளே கிரியேட் பண்ணக்கூடாது. அப்படி நான் டேபிளே கிரியேட் பண்ணா என்ன நடக்கும்? ஒரு டேபிளுக்கு என்ன இருப்பாங்க? 2 ஓனர் ஆயிடுவாங்க. ஓகேவா? எனக்கு என்ன ஆகக்கூடாது? ஒரு டேபிளுக்கு 2 ஓனர்லாம் இருக்க கூடாது. ஒரு டேபிளுக்கு என்னதான் இருக்கணும்? ஒரு ஓனர் தான். ஒரு ஓனர் தான். சரி, இப்ப சினானிம் என்னென்ன சினானிம், எத்தனை டைப் ஆஃப் சினானிம் இருக்கு? 2 types of synonym இருக்கு. என்ன synonym? private synonym, public synonym. சரியா? சரி, நான் இப்ப synonym create பண்ண போறேன். என்ன create பண்ண போறேன்? synonym create பண்ண போறேன். same syntax தான். நீங்க என்ன ரெகுலரா என்ன syntax யூஸ் பண்ணுவீங்க? create or replace. replace அப்படிங்கிறது எதுக்காக? இந்த நேம்ல வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் நேம் இருந்தா அத என்னவா மாத்தி விட்டுரும்? இந்த சினானிமா மாத்தி விட்டுரும். ஓகேவா? நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னா s1t1 அப்படின்னு வைக்க போறேன். என்ன வைக்க போறேன்? s1t1 அப்படின்னு வைக்க போறேன். ஓகேவா? சினானிம் நேம் என்னது? s1t1. from எந்த டேபிளுக்கு சினானிம் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா கிரீன்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு கிரியேட் பண்ண போறேன். புரியுதா? create or replace synonym name from என்ன பண்ண போறேன்? சாரி, from இல்ல for. இங்க என்ன வரும்? for. ஓகேவா? for எந்த டேபிள் கிரியேட் பண்ண போறேன்? கிரீன்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு என்ன கிரியேட் பண்ண போறேன்? synonym கிரியேட் பண்ண போறேன். இது வந்து என்ன synonym அப்படின்னா private synonym. இது என்ன synonym? private synonym. எனக்கு synonym கிரியேட் ஆயிடுச்சா? ஓகேவா? synonym ஓட syntax என்னது? create or replace
synonym name for எந்த டேபிளுக்கு greens அப்படிங்கிற டேபிள் for எந்த டேபிளுக்கு greens அப்படிங்கிற டேபிளுக்கு ஓகேவா புரியுதா ஓகே இப்போ நான் இங்க என்ன எப்படி செலக்ட் பண்ணி பார்க்கலாம் synonym select S1 T1 ஓகேவா எனக்கு அந்த டேபிள்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த சேம் டேட்டா இங்கேயும் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நேம ஹைட் பண்றோம் என்ன பண்றோம் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நேம இப்போ என்னோட ஒரிஜினல் டேபிள் நேம் என்னது கிரீன்ஸ் அந்த ஒரிஜினல் டேபிள் நேம் யாருக்கும் தெரியக்கூடாது இந்த சினானிம் நேம் மட்டும் தான் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் தெரியணும் ஓகேவா இந்த சினானிம் நேம் மட்டும் தான் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படினா என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பர்பஸ்க்காக கூட நான் சினானிம் கிரியேட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரிஜினல் டேபிள் நேம் தெரியக்கூடாது எனக்கு ஒரிஜினல் டேபிள் நேமை ஹைட் பண்ணிட்டு எனக்கு என்னதான் தெரியணும் சினானிம் நேம் தான் தெரியணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி பர்பஸ்க்காக கூட என்ன பண்ணிக்கலாம் சினானிம் கிரியேட் பண்ணிக்கலாம் புரியுதா ஒரு சினானிம்க்கு இன்னொரு சினானிம் கிரியேட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு வியூக்கு இன்னொரு வியூ கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஒரு சினானிம்க்கு இன்னொரு சினானிம் கிரியேட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் ஆஃப் சினானிம்ஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா புரியுதா சினானிம்ல போய் டேட்டாவை இன்செர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா புரியுதா அப்போ அதோட பேரண்ட் அஃபெக்ட் ஆகுமா மேம் அதுக்கு முன்னாடி உள்ளது அஃபெக்ட் ஆகுமா ஆமா கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் நீங்க இங்க என்ன இன்செர்ட் பண்றீங்களோ அது போய் எதுல இருக்கும் பேஸ் டேபிள்லயும் போய் உட்காருங்க என்ன இன்செர்ட் பண்றீங்களோ அது எதுல போய் உட்காரும் பேஸ் டேபிள்லயும் போய் உட்காரும் ஓகேவா நம்ம இங்க என்னென்ன பண்றோமோ அது பேஸ் டேபிள்லயும் போய் என்ன ஆகும் அஃபெக்ட் ஆகும் ஓகேவா சினாரியோல நீங்க டிஎம்எல் டிடிஎல் எல்லாமே பண்ணிக்கலாம் சரியா ஓகேவா சொல்லுங்க ஓகே ஸோ இப்போ வந்து சினானியம் வந்து இப்போ இன்னொரு ஸ்கீமால இருந்து கிரியேட் பண்றோம் ஆனா இன்னொரு ஸ்கீமால வந்து இருக்கும் ஆனா இன்னொரு ஸ்கீமால வந்து கிரியேட் பண்றோமா மேம் ஆமா இந்த ஸ்கீமால டேபிள் நேம் இருக்கும் இன்னொரு ஸ்கீமால என்ன பண்ணிக்கலாம் இந்த சினானியம் நான் கிரியேட் பண்ணிப்பேன் சினானிம் எனக்கு கிரியேட் ஆயிடும் ஆனா அங்க என்ன கிரீன்ஸ்ங்கற டேபிள் இருக்காதுல்ல அப்ப நான் என்ன பண்ணனும் அப்படினா இங்க இருந்து நான் என்ன கொடுக்கணும் கிராண்ட் பர்மிஷன் கொடுக்கணும் இங்க இருந்து என்ன பண்ணனும் கிராண்ட் அப்படிங்கற பண்ணா கிராண்ட் தனியா சொல்லி தரேன் ஓகேவா கிராண்ட் பெர்மிஷன் கொடுத்தாதான் அது வந்து அதை அக்சஸ் பண்ண முடியும் அந்த டேபிளை கொடுத்தாதான் வந்து என்ன பண்ணா பண்ணிக்கு கிராண்ட் அப்படிங்கற பர்மிஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அக்சஸ் பண்ணனும் ஓகேவா கிராண்ட் அப்படிங்கற பர்மிஷன் கொடுக்கணும் நான் சொல்லி தரேன் ஓகேவா அது எப்படி நான் சொல்லி தரேன் கிராண்ட் பர்மிஷன் எப்படி நான் சொல்லி தரேன் எந்த ஸ்கீமா நேம் போட்டு அது கொடுக்கணும் நான் சொல்லி தரேன் அதுக்கு வந்து கிராண்ட் பர்மிஷன் கொடுக்கிறதுல தனி டாபிக் நான் சொல்லி தரேன் சரியா சரி ஓகேவா இப்போ நான் அங்க இது சினானிம் அந்த ஸ்கீமால சினானிம் கிரியேட் பண்ணிட்டு அந்த சினானிம்க்கு எங்க இருந்து நான் பர்மிஷன் கொடுக்கணும் ஓனர் ஆஃப் த டேபிள் ஸ்கீமால இருந்து நான் பர்மிஷன் கொடுக்கணும் ஓகேவா புரியுதா இது வந்து பிரைவேட் சினானிம் பப்ளிக் சினானிம் அப்படினா ஒண்ணுமே கிடையாது எனக்கு ஒரு டேபிள்ல ஒரிஜினல் ஒரு ஸ்கீமால எனக்கு ஒரு டேபிள் இருக்கு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் மத்த ஸ்கீமாவுக்கு என்ன பண்ண போறோம் சினானிம் கிரியேட் பண்ண போறோம் என்கிட்ட ஒரு 10 ஸ்கீமா இருக்கு அந்த 10 ஸ்கீமாவுக்கு நான் சினானிம் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கிரியேட் பண்ண முடியாது கரெக்ட்டா நான் என்ன பண்ண முடியாது அந்த 10 ஸ்கீமாவுக்கு என்னால என்ன பண்ண முடியாது சினானிம் கிரியேட் பண்ண முடியாது அப்ப நான் கிரியேட் பண்ற சினானிம் என்ன கொடுத்துக்கலாம் அப்படினா பப்ளிக் சினானிம் அப்படினு கொடுத்துக்கலாம் என்ன கொடுத்துக்கலாம் பப்ளிக் சினானிம் அப்படினு கொடுத்துக்கலாம் பப்ளிக் சினானிம் அப்படினா நான் கிரியேட் பண்ற சினானிம் என்ன ஆகும் அப்படினா எல்லா ஸ்கீமாலயும் போய் உட்கார்ந்துரும் நான் கிரியேட் பண்ற சினானிம் என்ன பண்ணிடும் எல்லா ஸ்கீமாலயும் போய் உட்கார்ந்துரும் புரியுதா என்ன சொல்றேன்னு புரியுதா ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கீமாக்கு மட்டும் போணும்னா எப்படி பண்றது மேம் ஸ்பெசிபிக் மட்டும் போணும்னா பிரைவேட் சினானிம் எல்லா ஸ்கீமாவுக்கு போணும்னா பப்ளிக் சினானிம் ஓகேவா ஓகே பிரைவேட் சினானிம்க்கு பிரைவேட்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல பப்ளிக் சினானிம்க்கு பப்ளிக் சினானிம் அப்படினு கொடுக்கணும் ஓகேவா புரியுதா ஒரு சினானிம்க்கு ஒரு சினானிம் நேம்க்கு இன்னொரு சினானிம் கிரியேட் பண்ணிக்கலாம் சரியா நோட் பண்ணிக்கலாம் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா சினானிம் யாருக்காவது புரியலையா பவன்யா லோகன் சந்திரன் இளங்கோவா இளமாறன் சரத் தீபா
எல்லாருக்கும் புரியுதா? புரியுது மேம். வேற எதுவும் டவுட் இல்லல்ல? இல்ல மேம். வியூஸ்ல எதுவும் டவுட் இல்லல்ல? சரி ஓகே. சரி வெயிட் அப் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.